இப்போது மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கவுண்டர் சமுதாய வாக்குகள்ங்கிறது கடந்த தேர்தல் வரைக்கும் 21 சட்டப்பேரவை தேர்தல் வரைக்கும் அதிமுகவுக்கு சாதகமானதாக தான் இருந்தது. 75 சீட்டுகளில் அவங்களுக்கு பெருவாரி மேற்கு மண்டலத்தில் தான் கிடச்சிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அங்கே போய் ஸ்டாலின் அவர்கள் வேலைக்கு நியமித்ததாக இருக்கட்டும், இப்போ செங்கோட்டையன் வெளிவந்ததாக இருக்கட்டும், இப்போ 3 மதா பிரிஞ்சிச்சு. செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போகும், எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி அதிமுக, செந்தில் பாலாஜி உங்கள் கூட்டணிக்கு திமுக வேலை பார்க்குறாரு. சமுதாய வாக்குகள் யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க? யாரும் ஒரு தனிநபர் பின்னாடி எந்த ஜாதியும் யாரும் அப்படியே கிடையாது. ஆனால் கொங்கு மண்டலம் அதிமுகவுக்குங்கிற ஒரு பேர் அது அதுதான். அப்படின்னா அங்கே திமுக இல்லாமலா இருக்குது, அங்கே காங்கிரஸ் இல்லாமலா இருக்குது, அங்கே பிஜேபி இல்லாமலா இருக்குது. திரு சிபி ராதாகிருஷ்ணன் எல்லாம் துணை ஜனாதிபதியை ஆக்கியிருக்காங்க. நம்மளில் ஒருத்தர் துணை ஜனாதிபதினா பெரிய ஜனாதிபதிக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலே 2வது ஹையஸ்ட் போஸ்ட்டு இந்த மாதிரி ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இந்த சமுதாய மக்கள் சேவை நினைக்க மாட்டாங்களா? இது மாதிரி தொடர்புகள் இருக்கலாம். அந்த கட்சிகளை அவங்க டியூனப் பண்ணலாமே தவிர மக்கள் அல்லது வாக்காளர்கள்ங்கிறது கட்சி அடிப்படையில் தான் இருக்கும். கட்சி அந்த சின்னம், கட்சிக்கான தலைவர், அதுதான் மெயினே தவிர அவங்க போய் யாராவது ஒரு தனிநபர் போய் அதை எந்த கட்சி திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், ஒரு தனி மனிதர் போய் இந்த கட்சிகளை தாண்டி வாக்குகளை தாண்டி அப்படியே இவர் போனார் அங்கே அதனால் இவர் அள்ளிட்டு வந்துடுவார் அப்படிலாம் தமிழ்நாட்டில் சொல்ல முடியாது.